Hi, hello, welcome to my channel, Vamsi Home Clinic. வணக்கம், நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்றைக்கி தான் முதல் முறையாக என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற மருத்துவ சம்மந்தமான வீடியோக்கள் உடனே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபேட்டி லிவர், கல்லீரல் கொழுப்பு, கொழுப்பு கல்லீரல், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என் கிளினிக்கு ஒருத்தர் வந்தார். அதாவது என்னென்னா அவர் ஒரு 42 வயசு இருக்கும், டீச்சர், கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தார், கொஞ்சம் தொப்பெல்லாம் பெருசாக இருந்துச்சு. வந்தார். என்ன சார் ப்ராப்ளம்னு கேட்டேன். எனக்கு வயிற்றில் பிரச்சனை, அடிக்கடி வந்து எனக்கு வந்து கேஸ் ட்ரபிளாக இருக்குது, சாப்பாடு செரிக்க மாட்டுது, சத்தமாக ஏப்பம் வருது, வெளா எலும்பு பக்கம் ரைட் சைடில் வெளா எலும்பு பக்கம் எனக்கு வலிச்சுக்கிட்டே இருக்குது, ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, என்னால் உட்காந்தா எனக்கு ஒரு மாதிரி அழுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். என்ன சார் காமிச்சிங்களா அப்படின்னா, ஆமாம் நான் கேஸ் ட்ரபிள் மாத்திரை அப்பப்போ எடுத்துகிட்டு இருக்கேன், போடுறப்ப நல்லாயிருக்கு, திருப்பி எனக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னாரு. என்ன சார் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறப்போ, நான் பார்த்தேன், ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தேன், ஸ்கேனில் எல்லாம் நார்மல்னு சொல்லிட்டாங்க, நான் கூட கிட்னியில் கல் இருக்குமோ பித்தப்பையில் கல் இருக்குமோன்னு பயந்தேன், அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க. நாங்கள் சரி கொடுங்க சார் ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படின்னு வாங்கி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா ஃபேட் லிவர் ஸ்டேஜ் 1 அப்படின்னு இருந்துச்சு, கிரேடு 1 அப்படின்னு இருந்துச்சு. உங்களுக்கு கல்லீரலில் கொழுப்பு இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஸ்கேன் எடுக்கிற டாக்டரே சொல்லிட்டாரு, இது எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு எல்லாருக்குமே இருக்கும் தான், கிரேடு 1ங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். பட் வந்து நம்மளுக்கு அது அடுத்த ஸ்டேஜ் போகிறப்போ, 2வது ஸ்டேஜ் போகிறப்போ, கிரேட் 2 போகிறப்போ, கிரேட் 3 போகிறப்போ உயிருக்கே ஆபத்து சார் தெரியுமா அப்படின்னா, என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஆமாம், நீங்கள் வேறு ஃபேட்டாக இருக்கீங்க, உள்ளே இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு பாருங்கள் தொப்பை எவ்வளோ பெருசு இருக்குது, கேஸ் ட்ரபிளே இதனால தான் வருது, இந்த ஃபேட் லிவரு, நம்ம இது ஆரம்ப கட்டத்துலேயே நீங்கள் பார்த்துருக்கீங்க, பார்க்குறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை, இப்போ எடுத்து பார்த்ததுனால நல்லது தான், நம்ம கல்லீரலில் இருக்கிற கொழுப்பை இன்னும் நல்லா குறைச்சிக்கிட்டோம்னா உங்களுக்கு அந்த கேஸ் ட்ரபிள், ஏப்பம், சாப்பாடு செரிக்காமல் இருக்கிற எல்லா கம்ப்ளைண்ட்டும் சரியாயிடும் அப்படின்னா நீங்கள் மெடிசன் கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் வாங்கிட்டு போனார். மெடிசன் வாங்கிட்டு போயிட்டு அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்லி மெடிசன் வாங்கிட்டு போய் சாப்பிட்டு ஒரு 15 to 20 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்டைஜஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமே, அதாவது செரிமானம்லாம் கரெக்டாக நடக்குது அப்படின்னு சொன்னார். ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னார், ரொம்ப ரிலீவ் ஆகிருக்கு, எனக்கு ஏப்பெல்லாம் குறைஞ்சிருக்கு, நெஞ்செரிச்சல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் நான் அவருக்கு சொல்லி அனுப்பிச்சேன், இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள், நீங்கள் டீச்சராக இருக்கிறதுனால பெருசாக உடல் உழைப்பு இருக்காது, உட்காந்துட்டே தான் இருப்பீங்க, இல்லை நின்றுக்கிட்டே தான் இருப்பீங்க, அதனாலேயே நம்மளுக்கு வந்து ஃபேட் வந்து டெபாசிஷன் இருக்கும். ஏன்னா இந்த கல்லீரல் கொழுப்புக்கு காரணம் வந்து உடல் உழைப்பு இல்லாததும், அதாவது தேவையான அளவுக்கு உடற்பயிற்சி செய்யாததும், நம்ம வந்து உட்கார்ந்த இடத்துலேயே வந்து 3 வேளைக்கு வந்து நிறைய சாப்பிட்றது தான் காரணம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். அவர் எக்ஸசைஸ், வாக்கிங்லாம் போக ஆரம்பிச்சிட்டாரு, சைக்கிளிங் போக சொன்னேன், அதுவும் போக ஆரம்பித்தார். அடுத்த ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4 kg குறைஞ்சிருந்துச்சு, தொப்பை அப்படியே தான் இருந்துச்சு. எப்போ மேடம் தொப்பை குறையும் அப்படின்னாரு. இதை கண்டினியூஸாக பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். அவர் கண்டினியூஸாக மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் வந்து நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுறாரு. இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம உடம்புலே இருக்கிற வந்து லார்ஜஸ்ட் செகண்ட், அதாவது 2வது உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் தான். இது வந்து ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா இது ராஜ உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ராஜ உறுப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை வந்து முழுமையாக ஆட்கொண்டு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் வந்து கொடுக்கறதே வந்து நம்ம கல்லீரல் தான். அந்த கல்லீரலை வந்து நம்ம ராஜா மாரி பாதுகாத்துக்கணும் இல்லையா? அப்படி நம்ம ராஜா மாதிரி பாதுகாத்துக்கலன்னா அது அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறப்போ நமக்கு உயிருக்கே ஒரு ஆபத்தான நிலைமை கூட வரும். இந்த கல்லீரல் கொழுப்பு எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம தேவையற்ற உணவுகள் எடுத்துக்கிறதுனாலையும், இப்போ அதிகப்படியாக நம்ம வந்து ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். உணவில் வந்து உப்பு, ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உணவில் வந்து உப்பு அதிகமாக கலந்த சாப்பாட்டை நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் வெள்ளை சர்க்கரை நிறைய எடுத்துக்கிறோம். இப்போ வெள்ளை அரிசி, சாதம், அந்த மாதிரி நம்ம நிறைய எடுத்துக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற வந்து கொழுப்புகள் வந்து அதிகமாக தேங்க ஆரம்பிக்குது. ஓரளவுக்கு வந்து கல்லீரல் மேலே கொழுப்பு இருக்கிறது நார்மலான கொழுப்பு வந்து ஓரளவுக்கு கல்லீரலில் இருக்க தான் செய்யும். அளவுக்கு அதிகமாக கொழுப்பு சேர பார்த்திங்கன்னா கிரேடு 1 வந்து வரும். அப்படி கிரேடு 1 வர்றப்போ நம்மளுக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவும் இல்லை. அதாவது கல்லீரல் மேலே ஒரு கொழுப்பு படிஞ்சு தான் இருக்கும். அதாவது இந்த கொழுப்பு வந்து இந்த கல்லீரலோட எடையை விட 5% வந்து இருந்துச்சுன்னா, 5% வந்து குறைவாக இருந்துச்சுன்னா நமக்கு நார்மல். இப்போ 5லேருந்து 10% வந்து கொழுப்பு வந்து கல்லீரலை விட அதிகமாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதனுடைய செயல்திறன் வந்து பாதிக்கப்படுது. இதுதான் வந்து ஃபேட் லிவர் வந்து 1 அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நமக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைட்டான கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும்,
ஒரு டிஸ்கம்பர்ட், அதாவது ஒரு மாதிரி செரிமான கோளாறுகள் இருக்கும், ஒரு வாந்தி, ஒரு மயக்கம், இந்த மாதிரி லைட்டான கம்ப்ளைண்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ வந்து கல்லீரல் வந்து ஃபேட் வந்து ஸ்டேஜ் 2 ஃபேட்டி லிவர் வந்து கிரேட் 2 அப்படி போகிறப்ப என்ன ஆகும்னா நமக்கு கொஞ்சம் சில சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல வரும். அதை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். என்னென்னா இப்போ வந்து வயிறு வந்து வீங்க ஆரம்பிக்கும், அதாவது வயிற்று உப்பசம் இருக்கும், அப்புறம் முகம் வீங்க ஆரம்பிக்கும், அப்புறம் அந்த கையெல்லாம் வீங்க ஆரம்பிக்கும், அப்புறம் மார்பு தசைகள்லாம் வீங்க ஆரம்பிக்கும். இந்த வீக்கத்தெல்லாமே வச்சு நம்மளுக்கு வந்து கல்லீரலில் வந்து கொழுப்பு இருக்குது, நம்ம கல்லீரல் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க ஆரம்பிக்குது, கல்லீரலில் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம அதை வந்து டயக்னோசிஸ் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வயிற்று வீக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு வந்து ரொம்ப உப்பிக்கிட்டு இருக்கும். ஏன்னா இப்போ ரைட் சைடில் வந்து அதான் அவர் சொன்னார் இல்லையா, அந்த பேஷண்ட்டே சொன்னார்ல, எனக்கு ரைட் சைடில் விழாவில் வந்து ஒரு பெயின், வீக்கம் அது எல்லாமே இருக்கும். ஏன்னா அந்த திசுக்கள் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால, அந்த கொழுப்பு படிகிறதுனால என்ன ஆகுனா அது செயல்திறன் கொஞ்சம் கம்மியாகிறப்போ நமக்கு வந்து அந்த வயிற்று உப்பசம் வரும். அது ஏஞ்சி நிற்கிறப்ப பார்த்திங்கன்னா வயிறு வந்து தொங்குற மாதிரி இருக்கும். அது வந்து வயிற்று வீக்கம். அடுத்தது வந்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா கணுக்கால் வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற நீர்மங்களை வந்து கல்லீரல் வெளியேற்றாமல் வச்சிருக்கிறதுனால கெட்ட நீர்கள்லாம் வந்து நம்ம கால்களில், கால் பாதங்களில், கணுக்கால்களில் இதெல்லாம் தேங்குறதுனால பார்த்திங்கன்னா அந்த கணுக்கால் வீக்கம் அதெல்லாம் இருக்கும். கணுக்கால்லாம் வீங்கிருக்கு அப்படின்னா நம்ம வேறு பிரச்சனையும் நம்ம யோசிக்காமல் நம்மளுக்கு கல்லீரலில் வீக்கம் இருக்கும், இல்லை ஃபேட் லிவர் இருக்கும், அந்த மாதிரி நம்ம வந்து யோசிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது கைகளில் வீக்கம். கைகளில் வீக்கம் தான் வந்து இது இறுதி கட்டம் நம்ம பார்க்கணும். இந்த இடம்லாம் வீங்கிருக்கும், உங்களுக்கு அப்படியே நல்லா வீங்கிருக்கும், முகம்லாம் வீங்கிருக்கும், இந்த கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வீக்கம் இருக்கும். இப்போ என்னென்னா இந்த நச்சு நீர்மங்கள்லாம் வந்து நம்ம உடம்பை விட்டு வெளியேறாமல் நம்ம திசுக்கள்லேயே தேங்கி இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த கைகள்லாம் வீக்கம் வரும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா இறுதி கட்டம், அதாவது கல்லீரல் வந்து அதன் செயல்பாடுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக்கிட்டு வருது அப்படின்லாம் சொல்ல முடியும். அப்புறம் மார்பு தசைகள் வீக்கம் அப்படின்னு பார்த்தா இது பெரும்பாலும் ஆண்களுக்கு தான் வரும். என்னென்னா அதிகப்படியான நீர்மங்கள் வந்து கெட்ட நீர்மங்கள் வந்து நம்ம நெஞ்சு மார்பு தசைகளில் வந்து சேர்வதனால அந்த மார்பு வலியும் இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி நிறைய பேர். ஆனால் அது வந்து இசிஜி எக்கோ எடுத்து பார்க்குறப்பெல்லாம் நார்மலாக இருக்கும். பட் வந்து எனக்கு நெஞ்சு வலிக்குது, இந்த மார்பு தசைகள்லாம் வலிக்குது, இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு குமட்டல் இருக்குது, வாந்தி இருக்குது, வயிற்று உப்பசம் இருக்குது, நெஞ்செரிச்சல் இருக்குது, ஏப்பம் சவுண்டாக வருது, அந்த மாதிரி சொல்கிறதுங்களாம் பார்த்திங்கன்னா அந்த நச்சு நீர்மங்கள் வந்து நம்ம உடம்புல தேங்குறதுனாலே அந்த மார்பு தசைகள் வீங்கும். இது ஆண்களுக்கு தான் நிறைய இருக்கும். இதுக்குமே அசராத கல்லீரல் பார்த்திங்கன்னா இந்த மதுவுக்கும் கொழுப்புக்கும் கொஞ்சம் அசர தான் செய்யும். ஏன்னா யாரை வேணாலும் அசைச்சு பார்க்கும் சக்தி வந்து இந்த மதுவுக்கு உண்டு. நம்ம அதிகமாக வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க, ஆல்கஹால் எடுக்கிறவங்களோட கல்லீரல் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக செயலேந்து உங்களுக்கு மஞ்சக்காமாலை அந்த மாதிரியான வியாதிகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி இல்லாமல் கொழுப்பு ஐட்டம் நிறைய சாப்பிட்றது, அதாவது பால், பன்னீர், சிப்ஸு, ஸ்நாக்ஸு, ஐஸ்கிரீமு, அந்த மாதிரி நிறைய வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸு, ஜங்க் ஃபுட்ஸு, அப்புறம் அந்த பாட்டில் ஐட்டம், ஜூஸு, அந்த மாதிரி நம்ம நிறைய எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா அதிகப்படியான கொழுப்புகள் வந்து நம்ம கல்லீரல் மேலே படிகிறதுனால, அதுவும் பாவம் ஒரு உறுப்பு தானே, எவ்வளோ தான் வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை நீக்கி விடும். அதுவும் வந்து இப்போ நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொலஸ்ட்ராலை வந்து இப்போது அது வந்து நமக்கு கொடுக்கும். நல்ல கொலஸ்ட்ராலை கொடுத்து நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்க பார்க்கும். முடிஞ்ச அளவுக்கு கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து வெளியில் நீக்க தான் பார்க்கும். ஆனால் அதையும் மீறி நம்ம அதிகப்படியான அதுக்கு ஓவர்லோட் கொடுக்குறப்ப அதுவும் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லீரல் வந்து அது மேலே வந்து கொழுப்பை வந்து படிய வச்சுக்கும். அப்படி படிய வைக்கிறப்போ மேலே இருக்கிற வரைக்கும், கல்லீரல் மேலே கொழுப்பு படிஞ்சிருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த கொழுப்பு வந்து அந்த கல்லீரல் திசுக்களுக்குள்ளே ஊடுருவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அது ப்ராப்ளம் தான். இப்போ வந்து என்னென்னா இப்போ கல்லீரல் என்ன பண்ணணும்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து கொழுப்பு எடுத்து சேமித்து வச்சுக்கும். அப்படி சேமித்து வச்சுக்கிட்டு ஒரு அபாயகரமான ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஆபத்தான கட்டத்தில் பார்த்திங்கன்னா அது சக்தியாக நமக்கு மாற்றி தரும். இப்போது ஏற்கனவே நம்மளுக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால சேர என்ன ஆகும்னா அப்படியான கொழுப்புகள் சேர்றப்போ அதனால் வேலை பார்க்க முடியாது, நமக்கு ஆற்றல சக்தியை தராது. ஏன்னா கல்லீரல் வேலை பார்க்காதப்போ அடுத்தது நமக்கு என்ன வரும், கல்லீரலில் வந்து மஞ்சக்காமாலை ஏற்படுத்திடும், கல்லீரல் வந்து நச்சுக்களை வெளியேற்றாது, கல்லீரல் வந்து டீடாக்ஸ் பண்ணாது. அப்போ என்ன பண்ணுன்னா இதயத்தில் போய் நேராக சேரும், இதயத்துலேருந்து மூளைக்கு போகும். அப்போ பக்கவாதம், மாரடைப்பு, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு வந்து வரும். இப்போ உணவிலிருந்து வரும் கொழுப்பை வந்து மொத்தமாக என்ன பண்ணோம்னா மொத்தமும் கல்லீரலில் தான் சேர்த்து வைக்கப்படும். ஏன்னா கல்லீரல் செல்கள் வந்து பாதிப்பு அடைகிறப்போ கல்லீரல் செல்லில் வந்து நிறைய கொழுப்பு போய் குவியலாக சேர்றப்ப என்ன ஆகும்னா கல்லீரல் வந்து பாதிக்கப்படும். இது வந்து ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்லுவோம், ஃபேட்டி கிரேட் 2 அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய அறிகுறிகள் இருக்கும். இந்த கட்டத்துலேயும் வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம தவிர்த்துக்கிட்டோம், இப்போ நம்ம வந்து உணவு பழக்க வழக்கங்களை தவிர்த்துக்கிட்டோம், உடற்பயிற்சி எடுத்துக்கிட்டோம், மது எடுக்கிற பழக்கம் இருந்தால் அதெல்லாம்
நீக்கிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். இப்போ கிரேட் 3 அப்படி போகிறப்ப அது கண்டிப்பாக வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, கல்லீரல் செயலிழப்பு வந்துடுது, இப்போ நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். ஏன்னா அந்த கல்லீரல் கொழுப்பு படிஞ்ச இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு வடுக்கல் மாதிரி ஃபார்ம் ஆகி, அதாவது ஃபைப்ரோசிஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அந்த ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிறது வந்து அடுத்து சிரோசிஸ் அப்படிங்கிற மாதிரி கல்லீரல் மேலே பார்த்திங்கன்னா முட்டாக ஸ்கார் ஃபார்மேஷன் மாதிரி வந்து கல்லீரல் செல்கள் வந்து வேலை பார்க்காம போகிறதுனால உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியாயிடும், மூச்சு திணறல் ப்ராப்ளம் ஜாஸ்தியாகும், உடம்புல இருக்கிற அசுத்த ரத்தங்கள் அதாவது நிறைய நீர்மங்கள்லாம் நம்ம உடம்புல சேர்ந்து எல்லா இடத்துலையும் முகம், கால் வீக்கம், கை, மார்பு தசைகள், நுரையீரல் எல்லா இடத்துலையும் வீங்க ஆரம்பிச்சிடும், மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம கல்லீரல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிடுவோம். கல்லீரலில் வந்து எப்படி டெஸ்ட் எடுத்து நம்ம டயக்னோசிஸ் பண்ணிக்கலாம்னா அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பார்த்துக்கலாம், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, எல்எஃப்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பயாப்சி டெஸ்ட், அதாவது அடுத்த ஸ்டேஜ் போகுதுன்னா எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், பயாப்சி இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்க்குறப்போ, இல்லை பயாப்சி எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குன்னா ஃபைப்ரோ ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு புது மெத்தட் கூட வந்திருக்கு. எல்லாத்தையும் எடுத்து நம்ம டயக்னோசிஸ் பண்ணி இது ஃபேட் லிவர் இருக்குன்னா நம்ம ஃபேட் லிவர்லேருந்து எப்படி தப்பிக்கலாம், அதாவது எப்படிலாம் தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொல்கிற மாதிரி ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், மது பழக்கம் இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணுறது, பழங்கள் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கிறது, சர்க்கரை அளவை கம்மிப்படுத்துக்கிறது, நம்ம எடுத்துக்கிற சாப்பாட்டில் உப்பினோட அளவை கம்மி பண்ணுறது, அதாவது அடர் மஞ்சள் நிறத்தில் இருக்கிற பழங்கள் எடுத்துக்கிறது, சிவப்பு நிறம் ஆப்பிள் அந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கிறது, அடர் மஞ்சள் அடர் பச்சை காய்கறிகள் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி பருப்பு வகைகள் எடுத்துக்கிறது, அப்புறம் ஒமேகா 3 உள்ள மீன் வகைகள் எடுத்துக்கிறது. அப்புறம் ரெட் மீட்லாம் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா ஃபேட் வந்து கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த ரெட் மீட்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது நிறைய ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து நம்ம பருப்பு வகையில் முளைக்கட்டிய தானியங்கள் இருக்குது, முழு தானியங்கள் இருக்குது. இப்போ வெள்ளை அரிசியே நம்ம நிறைய எடுத்துக்காமல் சிறுதானியங்கள் நிறைய எடுத்துக்கிறது, பயிறு வகைகள் எடுத்துக்கிறது, பருப்பு வகைகள் எடுத்துக்கிறது, கீரைகள், பழங்கள் அது மாதிரி நிறைய சாப்பிட்றது, நிறைய தண்ணி குடிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மூலமாக வந்து நம்ம கல்லீரல் குறைபாட்டிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இப்போ ஹோமியோபதி மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மெடிசனில் ஃபேட் லிவருக்கு எக்கச்சக்கமான அருமையான மெடிசன்ஸ்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா லைக்கோபோடியம், அலியம் சடைவாங்கிறது பூண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதாவது கல்லீரல் பிரச்சனைக்கு பூண்டுங்கிறது ரொம்ப சிறந்த ஒரு மெடிசன். பூண்டை வந்து நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கிறது மூலமாகவும், பூண்டை வந்து வறுத்து சாப்பிட்றதுனாலையும், இல்லை வேறு எந்த ஃபார்மில் எடுத்துக்கிறதுனாலையும், பூனை மென்று சாப்பிட்றதுனாலையும், பூண்டை வந்து நம்ம உணவில் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த கல்லீரல் குறைபாடுகள் நீங்கி இந்த கொழுப்பெல்லாம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஹோமியோபதியில் அலியம் சடைவா மெடிசன் வந்து நான் வந்து என் கிளினிக்கில் வர பேஷண்ட்டுக்கெலாம் அலியம் சடைவாங்கிற ஒரு மெடிசனை கொடுத்து நிறைய கேஸ் கேஸ் ட்ரபிளாக இருக்கட்டும், கல்லீரல் வீக்கமாக இருக்கட்டும், இல்லை மஞ்சக்காமலையாக இருக்கட்டும், நிறைய வந்து நான் சரி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கல்கேரியா கார்பு, செலிடோனியம் மேஜஸ்ஸு, காடஸ் மரியானஸு, அந்த மாதிரி சியனாந்தஸு, இது கல்லீரலில் செலிடோனியம், கிராஃபைட்டிஸ், இந்த மாதிரி நிறைய மெடிசன் வந்து கல்லீரலில் வேலை பார்க்கக்கூடிய மெடிசன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. பேஷண்ட் எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, என்ன கிரேடில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் சூட் ஆகுது அப்படின்னு பார்த்து நம்ம மெடிசன் கொடுத்தோன்னா கண்டிப்பாக ஃபேட் லிவர் வந்து ஹோமியோபதி மெடிசன் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்குது. கம்ப்ளைண்ட்ஸ்லாம் குறைச்சி அவங்கள வந்து ஆரோக்கியமாக வச்சுக்குது. அப்போ வந்து நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி ஃபேட் லிவர்லாம் இருந்துச்சுன்னா ஹோமியோபதி மெடிசன் எடுத்து உங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் குறைச்சி, இல்லை கிரேட் 1 வரவங்களுக்கு 3 months கழிச்சு மெடிசன் சாப்பிட்டு பார்த்தா அந்த ஃபேட் லிவர் இருக்கவே இருக்காது. எக்கச்சக்க கேஸ் நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேட் லிவர் அப்படிங்கிற ஒன்று வந்து நான் 1 மாதம் 2 மாதம் மெடிசன் கொடுத்துட்டு திருப்பி ஸ்கேன் ரிப்பீட் பண்ணுறப்பவே அந்த ஃபேட் லிவர் இருக்கவே இருக்காது. அது மாதிரி பார்த்திங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன்லையும் சில என்சைம்ஸ்லாம் எலிவேட் ஆகிருக்கும். நம்ம ஒரு 2 months கழிச்சு மெடிசன் கொடுத்துட்டு எடுத்து பார்க்குறப்போ அந்த என்சைம்ஸ்லாம் வந்து குறைஞ்சி நார்மல் லிமிட்டில் இருக்கும். நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி இந்த ஃபேட் லிவருக்கு மெடிசன் எடுத்து நல்ல ஆரோக்கியமாக இருங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.